பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தனாமே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, சங்கீத புத்தகம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பேலன் உண்டு பண்ணினீர் என்று எழுதிப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீத புத்தகத்தில் உள்ள இந்த 8ஆம் சங்கீதம் கர்த்தருடைய படைப்புகளை குறித்து அவரது நாமத்தின் மேன்மையை அறிவிக்கின்ற ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுமறியாத குழந்தைகள் பாலகர் வாயினால் கூட நமது நெருக்கமான வேளைகளில் நமக்கு கர்த்தர் பலன் தருவதாக வாக்களிக்கிறார். இது உண்மைதானே? வேதத்தில் ஆசிரியனாகிய இருந்த ஏலியின் பிள்ளைகளை குறித்து அவரோடு வளர்ந்த சிறுவனாகிய சாமுவேல் மூலமாகத்தானே அந்த ஆசாரியனை அன்றைக்கு கர்த்தர் எச்சரித்தார். அப்படியானால் குழந்தைகள் பாலகர் மூலமாக கூட கர்த்தர் நமக்கு காரியங்களை சொல்லி நம்மை பலப்படுத்துவது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே மெய்ப்பிக்கும்படியாக எனது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமே. கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஊழியத்திற்கு நான் வருவதற்கு முன்பாக, முழுநேர ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட புதியிலே சேட்பட்டு பகுதியிலே இருந்த ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா, அவங்களுடைய வீட்டுக்கு நான் ஜெபத்திற்கு போகிறது உண்டு. ஒரு நல்ல தீர்க்க தரிசன பரம் பெற்ற ஒரு சகோதரியாக இருந்து கொண்டிருந்தாங்க. அப்படி போனப்ப அவங்க மூலமா இன்னொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு நாள் ஒரு ஈவினிங்ல போய் அங்கே நான் செய்தி கொடுத்து விட்டு வருவேன். அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்படி போய் கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒரு நாள் அந்த வீட்டில் செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்ச பிற்பாடு நான் அந்த வீட்டாரோடு பேசி கொண்டிருந்துட்டு வீட்டுக்கு இறங்கி படிக்கட்டில் இறங்கி அந்த வீட்டினுடைய படிக்கட்டிலிருந்து இறங்கி வரும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகிறது. அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் பிள்ளை அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இது இந்த குடும்பத்திற்கு பிரச்சனையாய் முடிந்துவிடும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நாளிலே நான் வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறதுக்கு முன்பாக அந்த வீட்டினுடைய தாயாரை கூப்பிட்டு நான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களை ஆண்டவர் நமக்கு காரியங்களை அறிவிப்பது உண்டு. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாய் உங்க பிள்ளையை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிற்பாடு அன்றைய இரவு வேளையிலே அதே சம்பவம் அங்க நடந்த வேலையிலே அவங்க அந்த பிள்ளையை பிடித்தா அடிச்சு என்னவோ பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. பிற்பாடு அதுக்கு அடுத்த மாதம் நான் அங்கே போன போது அந்த பிள்ளை ஜெபத்தை உட்காராமல் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தாள். கடைசியில் அவங்க சொன்னாங்க, ஜெபம் முடிஞ்ச உடனே, பிரதர், நீங்க சொன்ன அந்த காரியத்தினால நாங்க இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்படியே ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால அவன் ஜெபத்துல உட்கார மாட்டேன்றா, உங்க மேல கோபத்தை இருக்கிறான்னு சொல்லி கடைசியில் அவங்க அந்த பிள்ளையை பார்த்து உள்ள போய் பால் கொண்டு வந்து கொடு அங்கிளுக்கு அப்படின்னு சொன்னாங்க.
அந்த பிள்ளை என்ன பண்ணா உள்ள போய் பாலை கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது கை நடுக்கத்தோட இப்படியே வந்து என்கிட்ட வரும்போது பட்டுன்னு கீழே போட்டுட்டா. அந்த பால் முழு டம்ளரையும் போட்டுட்டா. பாலெல்லாம் கீழே சிந்தி போச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளையை அடிக்க போனாங்க. சொன்ன சிஸ்டர், அடிக்காதீங்க, உதவும் பயப்படுறா அவன், என்னை பார்க்கும்போது நீங்க விட்டுடுங்க, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு. மீறி போய் கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அப்போ இந்த பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை பாலுக்கு கொண்டாந்து எனக்கு கொடுத்தா, நான் குடிச்சிட்டு நான் வந்துட்டேன். அங்கிருந்து சேத்பட்டுலேருந்து நான் வந்து பெரம்பூருக்கு வந்து இறங்கின விளைவு வயிற்றுக்குள்ளே பயங்கரமான ஒரு வலி என்னன்னு எனக்கு தெரியல. என்ன அறியாம வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தியில் என்ன வருகிறதுன்னா, ஒரு சின்ன சின்னதா தூளா ஒரு சில்வர் பீசஸ் மாதிரி ஏதோ நிறைய வந்தது. நமக்கு ஒன்றும் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒன்றும் சாப்பிடலையே, இதுனா ஸ்வீட் சாப்பிட்டா மேலே சில்வர் பீஸ் இருக்கும், இது என்னது இது இப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்று வலியோட வாந்தி எடுத்து முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு கொஞ்சம் கண்ணீரோட வந்தேன். கொஞ்சம் சரீரத்தை ரொம்ப பலவீனமாய் தெரிந்தது. வீட்டுக்கு வந்த உடனே ஹாலுக்கு வந்த உடனே நான் ஒன்றும் முடியாம ஒரு பாய் எடுத்து போட்டு நெடும் முழங்கால் நின்று, ஆண்டவரே இது என்ன திடீர்னு ஒரு பிரேயருக்கு தானே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை நடந்தது, ஒருவேளை போன மாதம் நான் சொன்ன காரியத்தினாலே ஏதாவது பிரச்சனையா, இது எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே வெளியே விளையாடி கொண்டிருந்த என்னுடைய இரண்டாவது மகன், இப்போ ஒரு பாஸ்டரா இருக்க, ஒரு பேர் பிரேம், அவர் உள்ள ஓடியாந்தான். அப்போ ஒரு 8 வயது குழந்தை, அவன் நேரம் உள்ள ஓடியாந்து எனக்கு பக்கத்துல வந்து எனக்கு குனிஞ்சு என் முகத்தை பார்த்தான். நான் பேசுறது ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். சீண்டி என்ன கேட்டான் அவன், அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, அப்பாவுக்கு வயிற்று வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை, நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போய் விளையாடு போ அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், வெளியே போய் விளையாடாம என் பக்கத்துல முழங்கால் பண்ணிட்டு அவனும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி கொண்டு இருந்து திடீரென்று எழுந்து என்னை சீண்டி, அப்பா நீங்க சேத்பட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த சேத்பட்டுக்கு போன இடத்துல அங்க பால்ல உங்களுக்கு என்ன ஒவ்வொன்றை கலக்கி கொடுத்துட்டாங்க, மருந்தா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டான். எனக்கு அப்பதான் யோசித்தேன், ஓ இந்த பிள்ளை கீழே டம்ளர்ல போட்டதுக்கு காரணம் இதுதான், ஏதோ கொடுத்துருக்கிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதற்காக நான் ஜெபித்த விளையிலே இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு வாந்தி எடுக்க போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த வயிற்றுக்குள்ள இருந்த எல்லா காரியம் வெளியேறி பூரணமான சுகம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக குழந்தைகள் பாலகர் வாயினாலே சத்துருக்களை அடக்கி போடும்படியாக நமக்குள்ளே ஒரு பலனை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பாயிரம் ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பிற்பாடு எனக்கு வேண்டிய பூரண சுகத்தை கொடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்க வீட்டில் பிள்ளைகளை நல்ல முறையில் கர்த்தருக்குள்ளாக வளர்க்க ஆரம்பிப்போமே. ஆனால் பிள்ளைகள் மூலமாய் கூட கர்த்தர் பேச வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் பேசுவார். கழுதி மூலமாக எல்லாம் பேசுறதில்லை, கட்டாயம் நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவும் பேச கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாக நாம் காணப்படுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் என் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்ததாமே இந்த நாளிலும் பழிகாரனும் கர்த்தாவே பகைவனை மடக்கி போடும்படியாக பாலகர் வாயினாலே அப்பா பலன் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. ராஜா எங்களை அறியாமல் எவ்வளவோ எங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறவர்கள் வெளியே இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களுக்கு தெரிவிக்க கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக குழந்தைகளையும் எடுத்து நீர் உபயோகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதிங்க, எடுத்தும் நாமத்திற்காய் பயன்படுத்தும், ஆஸ்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.